ஓசூர் பகுதியில் உள்ள சுமார் 39,000 ஏக்கர் நிலங்களை விமான நிலையம் மற்றும் தொழிற்சார் திட்டங்களுக்காக கையகப்படுத்தும் பணிகளை அரசு கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஓசூர் தாலுகா அலுவலகம் அருகே 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கேட்டா ஏர்போர்ட் ரொம்ப முக்கியமானது தான் என்னோட கேள்வியா இருக்கு. மக்கள் கேட்டாங்களா எங்களுக்கு ஏர்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரண மக்கள் யாருமே ஃப்ளைட்ல அந்த அளவுக்கு போக மாட்டாங்க, ரேர் தான். இந்த பணக்காரங்க தான் அடிக்கடி போயிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஈஸியாக போயிட்டு வரட்டும் அப்படின்றதுனால அவங்களுக்காக எல்லாம் பார்த்து பண்ணுறாங்களான்னு தெரியல. அதுவும் விவசாய நிலத்தில் போய் பண்ணுறாங்க. எவ்வளோதான் இயற்கை அழிப்பாங்கன்னு தெரியல. இப்போ மழை அழிச்சுன்னு இருக்காங்க. இன்னும் எனக்கு பையன் அவனுக்கு பையன் வரத்துக்குள்ள மழைன்னா என்னதுன்னு கேட்க ஆரம்பிப்பாங்க போலக்கு. அந்த மாதிரி இருக்கு. எங்கள் ஊரில் பைபாஸ் வர போகுதுன்னு சொல்லிட்டு மாந்தோப்பு அதிகம் எங்கள் ஊரில் ஃபுல்லாகவே அழிச்சுட்டாங்க. இப்போ அந்த இடத்துக்கு போனால் இது அந்த இடமா அப்படின்னு யோசிக்க தோணுது. ஆஃப்டர் பிஃபோர் பார்க்கும்போது ஐயோ கடவுளே எவ்வளோதான் அழிப்பாங்கன்னு தெரியல. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்ன்றது இல்லை. ஏதாச்சும் ஒன்று கொண்டுட்டே வந்துருக்கணும், புதுசாக ஏதாவது ஒரு நோயும் வந்துட்டே இருக்கணும் கூட அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. விவசாயோட அருமை இப்போ தெரியாது, வர வர காலத்துல தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சது ஒன்று சொல்கிறேன். அங்கங்கே ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டு இந்த மாதிரி பண்ணுறதை விட அங்கங்கே விவசாயம் வந்துச்சு அப்படின்னா நம்ம நாடு ரொம்பவே நல்லா இருக்கும், நோய் நொடி இல்லாமல். ஸோ அதை இங்கே இது பண்ண மாட்டுறாங்க. மனசில் மக்களை எப்படி அழிக்கணும் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே சேர்ந்து. ஸோ அது மக்கள்கிட்ட இப்படிலாம் பண்ணால் மக்கள் சீக்கிரமாக அழிஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்களோன்னு தெரியல. வெளிநாடு அதெல்லாம் அங்கெல்லாம் மக்களை எப்படி சேவ் பண்ணணும், அவங்களுக்கு எது நல்ல தரமாக இருக்கிறது கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க. யூகேல எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க அவ்வளோ நேச்சுரலான ஃபுட்டு சாப்பிட்றாங்க. ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா போதும், அதோட சத்து மொத்தமாக கிடைக்கும். நம்ம ஊரில் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா அது பாய்சன் சாப்பிட்ற மாதிரி விஷத்தை சாப்பிட்றீங்க அப்படின்றாங்க அவங்க. ஸோ அவங்க பார்த்து கொடுக்குறாங்க மக்களுக்கு என்ன வேணும், எது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் நம்ம நாட்டில் எது பண்ணால் மக்கள் சீக்கிரம் அழிவாங்களோ அதுதான் இது பண்ணுறாங்களே தவிர நல்லது இது பண்ணால் நல்லது அப்படின்ட்டு நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களாம் நல்ல ஃபுட்டு தான் சாப்பிட்றாங்க. நம்ம மக்களாகிய நம்ம தான் ஏதோ கிடைக்கிறது நம்ம நேச்சுரல் நினைஞ்சு சாப்பிட்றோம். ஆனால் அதில் எவ்வளோ ஸ்ப்ரே பண்ணுவாங்க, அது எவ்வளோ கெடுதல் கெமிக்கல் கலக்குறாங்க அப்படின்ட்டு அது யாருமே யோசிக்கிறது கிடையாது. அது என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, நம்மளை சாப்பிட்டு தான் ஆகணும். அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு ஹெல்த்தியாக இருக்கணும்னா அட்லீஸ்ட் அதாச்சும் பண்ணி தான் ஆகணும். எல்லா விவசாயத்தையும் அழிச்சிட்டு, எல்லா மரத்தையும் அழிச்சிட்டு, எல்லா மழையும் அழிச்சிட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அப்படி தான் நாடை டெவலப் பண்ணணுமா? ஒரு வாழ்க்கை, ஒரு லைஃப், அது மக்களுக்கு நல்லது பண்ணணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஏன் நினைக்க மாட்டாங்கன்னு தெரியல. அது பண்ணணும் இதை பண்ணணும், ஊர் டெவலப் ஆகணும் அப்படி தான் நினைக்கிறாங்க. டெவலப் ஆகி எல்லாரும் சாவறது தான் மிச்சம். ஃப்ளைட்டால் எவ்வளோ பேர் செத்துருக்காங்க, எவ்வளோ ஃப்ளைட்டு காணாமல் போயிருக்கு. அதெல்லாம் ஏன் யோசிக்க மாட்டுறாங்கன்னு தெரியல. ஸோ சாதாரண மக்கள் நம்ம இதெல்லாம் யோசிக்கிறோம், பெரிய லெவலில் இருக்கிறாங்க, அவங்க யோசிக்க மாட்டுறாங்க. என்னத்தான் சொல்கிறதோ தெரியல.